ஒரு அப்பா எந்த லெவலில் தான் பையனை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா கடலில் பையன் மாட்டிகிட்டு இருக்கான், அப்பாவும் மாட்டிகிட்டு இருக்கார். ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை, நான் செத்தாலும் பரவாயில்ல என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்ற வார்த்தை. இந்த ஒரு கேஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்கு மிஸ்ஸி சேனல். திரும்ப மழை பெஞ்சு அலை பெருசாக வந்ததால் இவங்க அங்கேருந்து வெளியே போகாமல் இன்னுமே கடலில் ஆழமாக போகலான்னு உள்ளே போனது தான் இவங்க இந்த பெரிய விஷயத்தில் மாட்டின ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களால பின்னாடியே வர முடியல. அலை அடித்து உள்ளே தள்ளிட்டே போயிட்டுருக்கு. அந்நேரத்துக்கே கரெக்டாக அந்த லைஃப் போட்ஸை இவங்க கத்துறதை பார்த்து அந்த இடத்துக்கு வராங்க. லைஃப் போட்ஸுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குது, யாருன்னா ஒருத்தரோட உயிரை தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே கடலுக்கு கொஞ்சம் தூரமாகவே போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா பக்கத்தில் இருந்ததால் அப்பாவை காப்பாற்றலான்னு போன லைஃப் போட்ஸ். ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை, நான் செத்தாலும் பரவாயில்ல என் பையனை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க, அவனை எடுத்துகிட்டு போய் கரையில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையனையும் காப்பாற்றி அந்த லைஃப் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கரைக்கு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பையன் பயங்கரமாக இது எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேனே, சரி எதுக்கும் தேடி பார்க்கலாம், மோஸ்ட்லி இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரோட உடம்பை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கடல் உள்ள நீந்தி போய் பாடியை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் உதவி பண்ணி காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் என்னை காப்பாற்ற கூட பிரச்சனை இல்லை, என் பையனை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இங்கே முடியுது.